ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பார்லர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். பார்லர் சர்வீஸ்னால் நாங்கள் பார்லரில் போயே யூஸ் பண்ணிப்போமே, அது எதுக்கு வீடியோ பார்த்து அது எதுக்கு வீட்டில் ட்ரை பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. பிகாஸ் நீங்கள் வந்து பார்லர் போகிறதுக்கு டைம் கிடைக்காத ஒரு ஆளாக இருக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்லரில் போய் பண்ணுறதுக்கு சில பேர் வந்து யோசிப்பாங்க, அந்த இடம் வந்து ஹைஜீனாக இருக்குமா, க்ளீனாக இருக்குமா, அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்காகவும் பார்லர் சர்வீஸை எப்படி வீட்டிலே யூஸ் பண்ணலாம், எப்படி நமக்கு நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். எதுக்காக பெடிக்யூரை மெயினாக இப்போ நான் உங்களுக்கு கத்தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக எல்லாருமே நம்மளோட முகம் மற்றும் கழுத்து பகுதிகள் அப்புறம் கைப்பகுதிகள் இதுக்கு தான் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். வெளியில் போகிறப்ப இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு வெளியில் போயிடுவோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, நிறைய பேர் வந்து குளிப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது, ஆனால் ஃபேஸ் வாஷ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணிடுவோம். அந்த வகையில் நம்மளோட கை, கழுத்து, அதுக்கப்புறமா முகம் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எப்போவுமே க்ளீனாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் கால்களுக்கு எந்த அளவுக்கு அதே இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இப்போ நானே பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோதான் ஃப்ரேம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே மட்டும் ஒரு டிஷர்ட் போட்டுட்டு கீழே அதுக்கு மேட்ச்லெஸ்ஸாக ஏதோ ஒரு பேண்ட் போட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் நம்மள நிறைய பேர் வந்து நம்ம கால்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸை கொடுக்காம இருப்போம். ஸோ நான் பெடிக்யூர் பண்ணுறதை உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறது மூலமாக எப்படி நீங்களும் அந்த சர்வீஸை உங்கள் வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபுல்லாக பெடிக்யூர் எப்படி வீட்டிலே பண்ணணும், அதுவும் பார்லரில் பண்ணுற மாதிரி எக்ஸாக்டாக நம்ம வீட்டிலே பண்ணணும் அப்படின்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கியூட்டீஸ். ஆக்சுவலாக கியூட்டீஸ், நான் வந்து பெடிக்யூர் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணோன்னே என்னோட காலில் இருக்கிற அன்வான்ட் ஹேரை எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் காலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் பளபளன்னு பெடிக்யூர் எஃபெக்ட் வந்து இன்னும் கூட அதிகமாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பெடிக்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட காலில் இருக்கிற அன்வான்ட் ஹேரை நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஹேர் ரிமூவ் பண்ணிட்டீங்க, இல்லைனா உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே கியூட்டீஸ், ஹேர் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில பேர் வந்து வேக்சிங் தான் பெஸ்ட்டும்பாங்க, சில பேர் வந்து க்ரீம் போட்டு ஹேர் ரிமூவல் க்ரீம் யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து ரேசர் யூஸ் பண்ணுறது பெட்டர்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஹேர் ரிமூவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அது எந்த வகையில் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு அதையும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வேக்சிங் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்தில் நான் வந்து பார்லரில் வேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் வலிக்கும், பட் நான் இப்போ வீட்லேயே வந்து வேக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த வீட்லேயே வந்து வேக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த வேக்சிங் கிட்ட நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 rupees வரும். இதில் வந்து உங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா, ஆயிலி ஸ்கின்னா, உங்களுக்கு எந்த ஸ்கின்னோ அந்த டைப் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, சென்சிட்டிவ் ஸ்கின் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுலேருந்து ஒரு வேக்ஸ் ஸ்ட்ரிப்பை எடுத்துகிட்டு எந்த ஏரியாவில் நம்ம வேக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஏரியாவில் லைட்டாக ஒரு டவல் மாதிரி வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வந்து தண்ணி ஈரம் இருக்கக்கூடாது, ஆயில் இருக்கக்கூடாது, எந்த விதமான அழுக்கும் இருக்கக்கூடாது, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் லைட்டாக கொஞ்சம் பவுடர் மட்டும் போட்டுக்கலாம் அந்த இடத்துல, இன்னும் கொஞ்சம் வேக்ஸ் ஈஸியாக வரதுக்காக. ஸோ லைட்டாக பவுடர் மட்டும் தூவிட்டு இப்போ நான் வேக்ஸ் ஸ்ட்ரிப்பை போட்டுட்டு அதுக்கப்புறமா முடி வளர்கிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அதை வந்து நான் புல் பண்ணுறேன். ஸோ இப்படி புல் பண்ணோடனே அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிற முடியெல்லாம் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ வேக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஏரியாவை நார்மல் வாட்டர் இல்லைனா சில் வாட்டர் ஊற்றி நீங்கள் வந்து லைட்டாக கழுவிக்கோங்க. கழுவினதுக்கப்புறமா அதில் இருக்கிற ஈரத்தை எல்லாம் தொடச்சிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து டெர்மாவைவுடைய இந்த மாய்ஸ்சரைசர். நான் எதுக்கு டெர்மாவைவ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து மாய்ஸ்சரைசர் எல்லாரும் வந்து ட்ரை ஸ்கின்னை சரி பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பர்டிகுலராக எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸை கூட வந்து க்யூர் பண்ணிவிடும். உங்களோட ஸ்கின் வந்து வின்டரில் ஓவராக ட்ரையாக இருக்கும்ல, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ் கூட இந்த மாய்ஸ்சரைசர் வந்து க்யூர் பண்ணும். அதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணக்கூடிய ஏரியாவில் இருக்கிற செல்ஸை இன்னும் கூட கொஞ்சம் ஹெல்த்தியாக ரெஜுவனேட் பண்ணும். அதுக்காக தான் இந்த டெர்மாவைவை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வேக்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன், அந்த ஏரியாவில் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் நம்மளோட முக்கியமான வேலை என்ன, பெடிக்யூர் பண்ணுறது. ரொம்ப சிம்பிளாக 4 ஸ்டெப்பில் எப்படி பெடிக்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல்ல இதுதாங்க இந்த பெடிக்யூருக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு டப். இந்த டப்பை வந்து நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக இந்த டப் நான் வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்டையராக பெடிக்யூர் செட் எனக்கு வந்து வேணும், இதுக்கப்புறம் நான் என்னோட காலை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்காக தான். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த டப் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நார்மல்
நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் டப்பில் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். பட் ஸ்டில் ஒரு பார்லர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டப்பை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ண போகிற பொருட்கள் எல்லாமே என்னென்ன பிராண்டில் வாங்கியிருக்கேன், எந்த லிங்க்கில் வாங்கியிருக்கேன், எவ்வளோ விலைக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய கால்களை க்ளீனாக கழுவிக்கோங்க. நார்மலாக நம்ம எப்படி நம்மளோட காலை கழுவோமோ அதே மாதிரி கழுவிக்கிட்டு உங்களுடைய காலில் ஏற்கனவே நெயில் பாலிஷ் எதுவும் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது ரிமூவர் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எதுவுமே நீங்கள் நெயில் பாலிஷ் போடலை அப்படின்னா விட்டுறலாம். ஸோ இப்போ நான் நெயில் பாலிஷோட ரிமூவர் போட்டு என்னோட காலில் இருக்கிற நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன். முடிச்சதுக்கப்புறமா இந்த டப்பில் நான் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த டப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து இதுலேயே வந்து ஹீட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா மசாஜ் பண்ணுற ரோலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா யூஸ் பண்ணி முடிச்ச அழுக்கு தண்ணியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டப்பை எடுத்துகிட்டு போய் சிங்கில் போய் கொட்ட வேணாம். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு நாபை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற அழுக்கு தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த டப்பையை வாங்கி வச்சுருக்கேன். ஸோ கியூட்டீஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி பெடிக்யூர்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பார்லரில் பண்ணுவீங்களா, வீட்டில் பண்ணுவீங்களா, இல்லை எது நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க, எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எங்கள் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டேன். ஸ்விட்சை போட்டோன்னே இந்த தண்ணி வந்து கொஞ்சம் வார்ம் ஆகிடுச்சு. உங்களுடைய கால் பொறுக்கிற சூடு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த தண்ணி வந்து ஹீட் ஆனோடனே இதில் வந்து எப்சம் சால்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். இது எதுக்காகன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து கொஞ்சம் சாஃப்ட் பண்ணும். அதுக்கப்புறமா டெட் செல்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ண போகுது. ஸோ இப்போ நான் எப்சம் சால்ட்டை போட்டுட்டு என்னோடய காலை அதில் ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். இது தாங்க உங்களோட ஃபேவரட்டான டைம். நீங்கள் வந்து இந்த டைமில் புக் படிக்கலாம், இல்லைனா வந்து மியூசிக் கேட்கலாம், இல்லைனா டிவி பார்க்கலாம். ரிலாக்ஸிங்காக உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ 15 மினிட்ஸ் கழித்து இந்த தண்ணியை வந்து நீங்கள் ட்ரைன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களோட காலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப பளபளப்பாக இருக்கும். இந்த எப்சம் சால்ட் தாங்க அதுக்கு காரணம். நம்ம காலில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸை வந்து இது வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். இப்போ உங்கள் காலை தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்க்ரப்பர் வச்சு உங்க காலில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸை இன்னும் கூட டீப்பாக நம்ம வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ண போறோம். ஏன்னா கையை வச்சு நம்ம ரிமூவ் பண்றப்ப கொஞ்சம் தான் வரும். இந்த மாதிரியான ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம யூஸ் பண்றப்போ இன்னும் டீப்பாக போய் நம்மளோட ஸ்கின்னை வந்து அதை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஏரியாலையும் சுற்றி நீங்கள் வந்து உங்கள் காலை க்ளீன் பண்ணணும். உங்கள் காலில் இன்கேஸ் வந்து பித்த வெடிப்பு, பாத வெடிப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த ஏரியாவை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கொடுத்து தேய்ங்க. பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி நகம் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டூல் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நகத்தை வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ண போகிறீங்க. நகை இடுக்கிலெல்லாம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இடுக்கில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட நகத்தை எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ட்ரிம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களோட நெயில்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களோட லென்த் வந்து கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வெறும் ஷேப் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட நெயில்ஸை ஷேப் பண்ணி முடிச்சிருக்கேன். இதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 100% டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்ததாக நான் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்க்ரப் க்ரீமை வந்து நான் VLCCயில் வாங்கியிருக்கேன். இதை நீங்கள் போட்டுட்டு எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக உங்களோட ஸ்கின்னை வந்து மசாஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறப்போ உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்களே டேமேஜ் பண்ணிப்பீங்க. ஸோ ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாமல் ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்குள்ளார இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் முடிச்சுக்கோங்க. ஸோ முடிச்சுட்டு ஒரு வாட்டி உங்களோட காலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை டவலை எடுத்து தொடச்சிருங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் தாங்க எனக்கு ரொம்பவே தேவைப்படுற ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லலாம். பட் என்னோட கால் வந்து அதிகமாக டேனாக இருக்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி ஒரு டீடான் பேக்கை யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பேக்கை வந்து உங்களோட கால்களில் எங்கெங்கே நீங்கள் டீடான் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ 15 மினிட்ஸ் இப்போ ஆயிடுச்சு. நான் வந்து இந்த க்ரீமை ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு லைட்டாக என்னோட காலை வந்து கழுவிக்கிறேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மசாஜ். எஸ், பெடிக்யூருடைய ஒரு முக்கியமான ஒரு எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காலில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன்லாம் வந்து ரொம்ப அதிகமாகி அது மூலமாக நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து பெடிக்யூரே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்டெப் தாங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் உங்களோட ஃப்ரெண்டோ உங்களோட தங்கச்சியோ யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னு வைங்க, நீங்கள் ரொம்ப லக்கி. ஏன்னா பெடிக்யூர் பண்ணிகிட்ருக்கேன், என்னோட காலுக்கு கொஞ்சம் மசாஜ் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இந்த பொறுப்பை ஒப்படைச்சிடலாம். இன்கேஸ் யாரும் இல்லையா அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்டே அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருங்க. ஓகேவா? இந்த மாதிரி டைமில் தாங்க இந்த வேலைலாம் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ வெறும் 5 நிமிஷம்ப்பா எனக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க. ஓகே, மசாஜ் பண்ணுறப்போ நீங்களாவே பண்ணிக்கிட்டீங்களா இல்லை உங்களுக்கு யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் அதை பார்த்து சிரிச்சுக்கிறோம்.
எந்த அளவுக்கு ஜென்டலாக மசாஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜென்டலாக மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ட்ரையான டவல் எடுத்து உங்களோட காலை வந்து நீங்கள் நல்லா வைப் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காலுக்கு நெயில் பாலிஷ் போட போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நெயில் பாலிஷ் போட இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். பட் எப்பயாவது தானே நான் பெடிக்யூர் பண்ணுறேன், ஸோ வந்து நான் இன்னைக்கு நெயில் பாலிஷ் போடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ஃபேவரட் கலர். பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நெயில்ஸை ட்ரிம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு இன்னொரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கோங்க. ட்ரிம் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டெப்பை பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ஒரு பேஸ் கோட் போடுறேன். பேஸ் கோட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டார்க்கான கலர் நெயில் பாலிஷஸ் நம்மளோட நெயிலை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து அதோட கலர் ஒட்டிக்கலாம், இல்லைனா வந்து ரொம்ப எல்லோயிஷாக நம்மளோட நெயில்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பேஸ் கோட் போடுறேன். போட்டுட்டு ஒரு 5 minutes ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நெயில் பாலிஷை நீங்கள் போடலாம். பார்லர் சர்வீஸை வீட்டில் எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. கடைசியாக நான் எதோட முடிக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேவரட்டான ஒரு மாய்ஸ்சரைசரை போட்டு நான் முடிக்கிறேன். எதுக்காகனா, இன்னைக்கு ஃபுல்லாக இந்த பெடிக்யூர் எஃபெக்ட் வந்து இருக்கணும், காலை பார்க்குறப்பெல்லாம் அப்படியே பலபலன்னு இருக்கணும், இன்னைக்கு பெடிக்யூர் பண்ணியிருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடைசியாக இந்த மாய்ஸ்சரைசரை போட்டு நான் இந்த ப்ராசஸை முடிச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. ஒரு 30 to 40 minutes நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்க, உங்களுக்காக நீங்கள் உங்களுடைய டைமை ஒதுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தாராளமாக இந்த பெடிக்யூரை வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ டைம் ஆச்சு, யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா, எஸ்பெஷலி உங்கள் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணாங்களா அப்படிங்கிறத எங்கள் கூட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான செம்மையான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன வீடியோஸ் எல்லாம் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமாக. அண்ட் நீங்கள் தமிழ் பியூட்டி டிவிக்கு ஒரு புதுசான வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் பெடிக்யூர் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பை பாய்.